ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி போகிறோம். அந்த வீடியோ தான் இது. போகிற வழியில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கே என் பையன் தான் நல்லா குசியாக நல்லா விளையாடிட்டு இருந்தான். பொண்ணுக்கு அந்த அளவு குசி இல்லை, பையன் தான் நல்லா இருந்தான். போய் சாப்பிட்டு வந்தாரான். நான் உள்ளே போனோம். ஹோட்டல் நீட்டாக இருந்தது, சாப்பாடு ஓகே தான், அந்த அளவு ஒன்றும் ஸ்பெஷலாக இல்லை. கையை கழுவியாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு இட்லி தான் சாப்பிட்டோம். வீட்டுக்கார் மட்டும் பரோட்டா சாப்பிட்டாரு. சாப்பாடு ஒன்றும் நல்லா இல்லை, ஆவரேஜாக தான் இருந்துச்சு சாப்பாடு. அவன் சாப்பிட்டாச்சு, வெளியே வந்துட்டோம். இவன் ஒரு பையன் சூறாக டிக்கில் எம்பியதேன்னு ஒரே ஓட்டம் தான். ஓடிட்டு அவன் விளையாடிட்டே இருந்தான் நல்லா ஜாலியாக. அவ்வளோதான். அதுக்கப்புறமா காரில் ஏறினாச்சு. காரில் ஊருக்கு போயாச்சு. இது ஊரில் போயிட்டு வீட்டுக்கு போனதில் ஃபால்ஸ் கிளம்பிட்டோம். ஃபால்ஸுக்கு போயிட்டு வீட்டிலேருந்து ஃபால்ஸு கிளம்பியாச்சு. ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். பக்கத்தில் தான் அகஸ்தியர் ஃபால்ஸ் போனோம். இது வந்து பாபநாசம் டெம்பிள் வரும். இங்கே போயிட்டுருக்க வழி அது போய்கிட்டே இருக்கோம். அப்படி போயிட்டு பாபநாசம் கோயில். அப்புறமா நாங்கள் வந்து காலேஜ் வந்து திருவள்ளுவர் காலேஜ், அங்கே பாபநாசத்தில் தான் படித்தேன். அப்போது ஒரு டைம் வந்து காலேஜில் வந்து சீக்கிரமாக விட்டுட்டாங்க. பீரியட்ஸே நடக்கலை, எல்லாத்துக்குமே விட்டுட்டாங்க. 2 பீரியட் 2 ஹவர் நம்ம தான் இருந்துச்சு. அப்போ நாங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல், வீட்டுக்கு தெரியாமல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஃபால்ஸில் போய் குளிச்சிருக்கோம். அதெல்லாம் இப்போ நினச்சா ஒரு மெமரபிளாக தான் இருக்குது. இதுதான் பாபநாசம் கோயில் ஃப்ரெண்ட்ஸ். தாண்டி தான் நம்ம அகஸ்தியர் ஃபால்ஸ் போகிறோம். இதுதான் பாபநாசம் கோயில் முடிஞ்சிச்சு. அப்போ அதை தாண்டி போய் இது வேறு பொதிகையடி அங்கே போயிட்டுருக்கோம். அதுவே போயிட்டே இருக்கோம். ரைட் சைடில் காலேஜ். இதுதான் காலேஜ். முன்னாடி என்ட்ரன்ஸ் எடுக்காமல் சோத்து மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே போயிட்டுருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே வந்து உள்ளே போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கணும் மேலே. அது இனிமேல் ஃபுல்லாக மழை தான், அதனால் போகிறதுக்கு வந்து இந்த பக்கம் செக் போஸ்ட் இருக்குது. எல்லா காரையும் நிப்பாட்டி செக்கிங் பண்ணிவிட்டு போகிறதுக்கு ஃபால்ஸுக்கு டிக்கெட் வாங்கிட்டு போகணும். நான் போய்ட்டு டிக்கெட் வாங்கியிருக்கேன். என் பொண்ணு என்னை வீடியோ எடுத்துட்டு இருந்திருக்கா. அவங்க என்ன ஆதார் கார்டு கேட்டாங்க. ஒரு லோக்கலாக இருந்தால் ஆதார் கார்டு இருந்தால் காசு இல்லை. என் வீட்டுக்காருக்கு, எனக்கு லோக்கலில் இருக்குது, வீட்டுக்காருக்கு இருந்துச்சு. அதனால் அவருக்கு மட்டும் டிக்கெட்டு ஒரு ஆளுக்கு 30 ரூபா. அவன் போயிட்டுருக்கோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஏரியாவில் வந்து ஆனந்த தாண்டவம் படம் ஃபுல்லாக இந்த சைட்ஸ் தான் எடுத்திருப்பாங்க. பாதி சீன்னு இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. அதில் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நாங்கள் போனது சம்மர் டைமில் போனதுனால கொஞ்சம் காஞ்சிருக்கு. இதுவே நம்ம விண்டர்ஸ் மான்சூன் டைம்லலாம் போனோம்னா சூப்பராக இருக்கும். அப்படியே போயிட்டே இருக்கோம். ஃபுல்லாக காடு தான் 2 சைடும். நான் வந்து சைடில் இருந்தாலும் சைடு வீடியோ மட்டும் எடுத்திருக்கேன், ஃப்ரண்டில் எடுத்துக்கிறேன். அப்புறம் ரோடெல்லாம் போடல. இது கீழே வந்து இப்போ ஃபால்ஸுக்கு இறங்கிட்டோம். ஏன்னா ஃபால்ஸுக்கெலாம் ஆட்கள்லாம் வரக்கூடாதுன்னு ரோடெலாம் போடல. அது ரோடு மோசமாக இருக்குது. அப்படியே போயிட்டே இருக்கோம். கடைசியில் என் ஃபோனை நான் காரில் வச்சுட்டு போயிட்டேன். அதனால் ஃபால்ஸில் நிறைய வீடியோஸ் எடுக்க முடியல. அப்புறமா இங்கே தான் ஈபி எடுப்பாங்க வாட்டர்லேருந்து. இது வந்து இந்த ரைட் சைடில் இருக்குது. இதெல்லாம் ஈபி எடுக்கிற இடம். ஈபி
ஏதாவது எழுதியிருக்கும். இங்கே தான் வாட்டர்லேருந்து ஈபி எடுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பைனாங்குழி பதபதபான்ட்டு. இது வந்து எங்கள் ஊர் ஆறு ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பையன் கடைசி ஃபோட்டோ. அது பார்க்க இது வந்து குளத்தில்